ஸோ கைஸ் ஒரு லாங் ட்ரிப்பு ரொம்ப நாளாக பிளான் பண்ணது இன்றைக்கி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்படி எப்படி டிலே ஆனாலும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வந்து வண்டலூர்லேருந்து கிளம்ப போகிறோம். பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடித்து தூள் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப பிரேக் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரணும். அதனால் கொஞ்சம் லாங்காக தான் போயிட்ட பிறகு தான் பிரேக் எடுக்கலான்னு இருக்கோம். ஓகே கைஸ், இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். கொடைக்கானலில் மீட் பண்ணோம் கைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்து நம்ம மேல்மருவத்தூரில் ஒரு சின்ன பிரேக் போகலான் இருக்கோம். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ட்ராவலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 3 டேஸு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக மோட்டோவில் இங்கே வந்து நாங்கள் நிறைய காட்ட விரும்பலை. ஸ்ட்ரைட்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணுறோம். கேஸ் உண்மையாக பார்த்திங்கன்னா செம்ம மழை. உண்மையாக வந்து ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டு போயிட்டுருக்கோம். கேஸ் இங்கே தான் நாங்கள் வந்து பிரேக் எடுத்தோம். அப்படியே ஒரு 1 hour கிட்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒருத்தரால் சுத்தமாக முடியவே இல்லை. நல்லா கொஞ்சம் தூங்கிட்டார். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பட் வந்து பரவாயில்ல. ஆக்சுவலாக இது டோல் பேர் கூட தெரியல. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் திண்டுக்கல்கிட்டே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் க்ளோஸராக வந்துடுச்சு. கைஸ் இப்போயே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கிளைமேட்டு பாருங்கள். அந்த மழை வந்து செம்ம அழகாக இருக்குது. ஆனால் ஒன்றா ரெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. கைஸ் கை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மழையில் வந்து ஓட்டி அப்படியே சும்மா ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. ஸ்கின்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வந்து க்ரிப்பாக பிடிக்கவே முடியல வண்டியை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம திண்டுக்கல்லாம் தாண்டியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து வத்தலகுண்டு கிட்டே போயிட்டுருக்கோம். ஏன்னா வத்தலகுண்டுலேருந்து தான் வந்து நம்ம கொடைக்கானலுக்கு வந்து மலை ஏறணும். முக்கியமாக இந்த இடத்துல வந்து இந்த வேவே வந்து நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். பயங்கரமாக இருக்கும். விஷுவல்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். அப்படி டோட்டலாக ரோடே வந்து கண்டிப்பாக இந்த ட்ரோன் ஷாட் ஒன்று இப்போ வரும் பாருங்கள். உண்மையாக வந்து அந்த கர்வ் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இங்கே ட்ரோன் ஷாட் நான் எடுக்க போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட கொடைக்கானல் விலாகை. மேலே ஏறிட்டுருக்கோம். கீழே வந்து இந்த இளநீர் கடையில் வந்து சொல்லும் போது செம்ம கூட்டங்க மேலே போயிட்டே இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்க பைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்கர்ஸுங்க போயிட்டே இருக்காங்க. கூட நம்மளும் மேலே போகிறோம். வேறு லெவல் பண்ணுறோம் கொடைக்கானலில். ஐஸ் மேலே வேறு லெவல் கிளைமேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. கொடைக்கானல் ட்ரிப் ஸ்டார்ட்ஸ் ஹியர். செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேப் போட்டு விட்ட மாதிரியே இருக்குது. வேறு லெவல் வியூங்க. லேக்கு செம்ம பெரிய லேக்குங்க. இது மழை வந்து பார்த்தாலே இவ்வளோ பெருசாக தெரியுது.
ஃபால்ஸ் இருக்குது, பட் வந்து இங்கேருந்து தான் பார்க்க முடியாது. காசி கரெக்டாக நீங்கள் எங்கள் எதிர்க்க வந்து தூரத்தில் தெரிகிற ஃபால்ஸ் வந்து தாலையார் ஃபால்ஸு. நம்ம டிஎஸ்எல்ஆரில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம். நல்லா தண்ணி வாட்டர் ஃப்ளோ இருக்குது. அங்கெல்லாம் போக முடியுமான்றது தெரியல. ஜஸ்ட் நான் போகிற வழியில் பார்த்தோம். வீடியோ கொஞ்சம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அழகான குதிரை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த லொக்கேஷனில் பார்க்குறதுக்கு இன்னும் கொடைக்கானல் 28 கிலோமீட்டர். நம்ம போகிற லொக்கேஷன் கொஞ்சம் கம்மி தான் ஷார்ட்டு, அதாவது நம்ம போகிற ரூமு. ஓரளவுக்கு மேலே ஊருக்கு வந்துட்டோங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து அஃபிஷியலாக மேலே வருது, பட் எங்கேருந்து வந்து வருதுன்னு தான் தெரியல. இது வந்து ஃப்ரம் டூ போடல. ஏன்னா திண்டுக்கல்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அதை விட்டால் வந்து மேஜர் பஸ் ஸ்டாண்ட் இது பக்கத்தில் கிடையாது. அதனால் திண்டுக்கல்லேருந்து தான் கண்டிப்பாக இது பஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் பஸ் இருக்குது திண்டுக்கல்லேருந்து. கைஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃப்ளோ ஒன்று போயிட்டுருக்கு இந்த இடத்துல. சின்னதாக ஒரு ரொம்ப ஹைட் இல்லை, பட் வந்து செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபால்ஸ் மாதிரி மேபி சோர்ஸ் வாட்டருங்க டீப்பாக வரலாம், பட் இங்கே பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க. இந்த ஊத்துன்ற ஊரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த லெஃப்ட்டில் இது வருது. மரம் செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ஃபுல்லாக எல்லோயிஷாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கொடைக்கானல் இன்னும் 25 கிலோமீட்டர் போக வேண்டியது. மேலே பயங்கரமாக மேலே செம்ம ஃபால்ங்க. அங்கே தான் போகிறோம். ஆக்சுவலி என்னோடய விண்ட்ஷீல்டே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபாக் ஆகுது இந்த இடத்துல. செம்ம சில்னஸ். வா வாசனை வந்து அப்படி இருக்குங்க இந்த இடத்துல. ஃபுல்லாக தைல மரம். மழை டைம் வேறு லைட்டாக பேஞ்சதுனால தைல வாசனை வந்து அப்படி இருக்குது. அது நீங்கள் வந்தால் தான் ஃபீல் ஆகும். அதனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, பட் வந்து வந்தீங்கன்னா லொக்கேஷனே வேறு லெவல் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பெருமாள் மலை கிட்டே இருக்கோம். இங்கே வந்து எதிர்க்கவங்களை பார்த்தாலே தெரியும், க்ளவுட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் அந்த க்ளவுட்ஸை வந்து இன்னும் க்ளோஸராக போய் பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இடனா உள்ள மரங்களுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், தூரத்தில் இருக்குது ரொம்ப. சில்வர் ஃபால்ஸ்னு காட்டுது மேப்பில், பட்டு இங்கெல்லாம் போய் குளிக்க முடியுமான்னு தெரியல. பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொட்டிகிட்டு இருக்குது, நல்லா வேகமே கொட்டிகிட்டு இருக்குது தண்ணி. கைஸ் நம்ம இப்போ கொடைக்கானலோட லாஸ்ட்டு செக் பாயிண்ட்டு அங்கே தான் வந்து செக்கிங்கு. இது தாண்டினா உடனே நம்ம சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் வந்துடும். அதாவது கொடைக்கானலோட நுழைவாயில் இது தான். வேறு லெவலுங்க சில்வர் கேஸ்கேடு, செம்ம தண்ணி. கேஸ் நம்மளோட ரூம் இங்கே தான் எங்கேயோ இருக்குது ஹைட்டாக, பட் எங்கே இருக்குன்னு தான் தெரில. கூட்டிக்கிட்டே ஃபால்ஸ் வேறு நிறைய போயிட்டே இருக்கு. இங்கே கூட சின்னதாக அழகாக போயிட்டுருக்கு. செம்ம கிளைமேட்டுங்க, மேலே சூப்பராக இருக்குது. சில மரம்லாம் செடிங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பனி துகள் வந்து படிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்குறது.
காய்ஸ் கோடை கேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கொஞ்சம் ஹைட்டான ஸ்பாட்டு தான் நினைக்கிறேன். வியூலாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே தான் காய்ஸ் இன்றைக்கி தங்க போகிறோம். கோடை கேட். இப்போ நம்ம ஒரு ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஃபீல் கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். காய்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம லோக்கலில் கொஞ்சம் சுற்றலான் இருக்கோம். சுற்றிட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக எங்களோட மெயினான வந்து லொக்கேஷன் வந்து கூக்கல் தான். அது ட்ராவல் பண்ணி போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது லொக்கேஷன் முடிஞ்சால் சுற்றி பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் உங்களுக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள். தட்ஸ் இட் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். See you soon.